அமைச்சர் சி வி கணேசன் தற்பொழுது மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் சுமத்திக்கிறாங்க அப்படிங்கிறதாலுமே கூட கள நிலவரம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து உன்னிப்பா காலையிலிருந்து கவனிச்சுட்டு வரோம். பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கிறத கவனிச்சுட்டு வரோம். இறுதியா இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே 3 உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலையில அந்த மாணவர்களுடைய உடலானது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நிலையில அமைச்சர் கணேசன் தற்பொழுது அந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் துயரம் மிகுந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரும் இன்னைக்கு இல்லை, அந்த குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக தாங்க முடியாத ஒரு துயர செய்தி. சாருமதி, செழியன் இவங்க 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். ஆனால் இன்னைக்கு இந்த நொடி அவங்க இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த குடும்பத்துக்கு 2 உயிரை பறிகொடுத்திருக்கிறது அந்த குடும்பம் அப்படிங்கிறது தான் தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் அமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அங்கே அஞ்சலி செலுத்திய பிறகு பெற்றோருக்கு ஆறுதல் கூறக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், இப்போ அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? ஓவர் டு யூ. அதாவது கடலூர் அருகே செம்மகுப்பம் பகுதியில தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய சம்பவத்துல 3 பள்ளி மாணவர்கள் இறந்துள்ளனர். குறிப்பாக விமலேஷ் மற்றும் சாருமதி சம்பவ இடத்துல உடல் சிதறி உயிரிழந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக செழியன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு செல்லும் போது அங்கு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது கடலூர் மருத்துவமனையில உள்ள பிணவரையில வந்துட்டு ரயில் விபத்தில் இறந்து போன விமலேஷ் மற்றும் சாருமதி 2 பேர் உடல்களையும் உடற்கூறு ஆய்வு என்பது தற்போது முடிந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல பார்த்தோம்னாக்க அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் 20 உடலுக்கும் மலர் தூவி மாலை போட்டு மரியாதை செய்து பெற்றோர்களும் ஒப்படைக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த செம்மங்குப்பம் பகுதியில் பார்த்தோம்னாக்க அந்த கேட்டு மூடப்படல அப்படின்னு ஒரு தகவலா தான் சொன்னாங்க. ஆனா அந்த ஓட்டுநர் நம்ம கிட்ட பேட்டியில கூட சொல்லும் போது பார்த்தோம்னாக்கா அங்க எப்பயுமே கேட்டு என்பது மூடப்படாது, அங்க சிக்னலும் கிடையாது, நாங்கள் தான் அதை பார்த்து ரயில் சென்று விட்டதா என்று கவனித்து செல்வோம். ஆனால் இன்று ரயில் முன்னதாகவே சென்று விட்டதாகவே, ஆகையால் நான் அதை கவனிக்காமல் ரயில் தண்டவாளத்தை கடந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க.